ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வர்ற நம்ம வீடியோ சீரீஸில் போன வாரம் வீடியோ போடலை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் என்கொயரியெல்லாம் வந்தது. ஆக்சுவலாக போன வாரம் போடுறதுக்கு பவர் இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் அது ரெடி பண்ணி போகிறதுக்குள்ளே ரொம்பவே லேட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால விட்டாச்சு. சரி ரைட்டு இருக்கட்டும், ஒரு வாரம் ரெஸ்ட்டாக கூட இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஆனால் அதுலேயும் இவ்வளோ என்கொயரி வரும்னு நினைக்கல. சும்மா கேஷுவலாக தானே போட்டுட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசனையில் இருந்தேன். ஆனால் நிறைய என்கொயரி வந்துருச்சு. இந்த வாரம் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இதில் நம்ம கமெண்ட்ஸ் ரிப்ளை பார்ப்போம். ஏன்னா கமெண்ட்ஸ் ரிப்ளை 11ஓட நிறுத்தி வச்சுருக்கோம். இது கமெண்ட்ஸ் ரிப்ளை 12ஆக பார்க்கலாம். அதில் இது போட்டிருந்தோமே வீடியோ, அது என்னது 6th and 8th ஹவுஸ் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதில் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தது லக்கி விஜா அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகம், ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க ஒரு நண்பர். அதில் கொடுத்துருந்தாங்க, ஹை சார் வணக்கம், உங்களுடைய சேவை தொடர எனது வாழ்த்துக்கள். மை சிஸ்டர் டேட் ஆஃப் பர்த் 1989 ஜூலை 14th 5:40 AM ஜஃப்னா. திருமணம் எப்பொழுது நடைபெறும், வரன் உள்நாட்டில் இருந்தா அல்லது வெளிநாட்டில் இருந்தா, மற்றும் எப்படி அமைவார், நன்றி அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருந்தது 1989ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி 5:40 AM அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. ஜப்னாவில் பிறந்ததுன்னு. லக்னம் மிதுன லக்னம், ராசியாக வந்திருக்கிறது விருச்சக ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது விசாக நட்சத்திரம். உங்கள் சகோதரிக்கு புதன் தசை நடந்துகிட்ருக்கு, அதில் சுக்கிர புத்தி நடந்துகிட்ருக்கு. புதன் லக்னாதிபதினு சொல்லுவாங்க, ஒரு லக்னத்திலேயே ஆட்சி. அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறது சுக்கிர புத்தி நடந்துகிட்ருக்குது. இந்த சுக்கிர புத்தி திருமணத்துக்கு காரகத்துவம் பெற்றதுன்னே சொல்லலாம். இது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நாடி ஜோதிடத்தில் தான் செவ்வாய் கணவனை குறிக்கக்கூடியதும்பாங்க. பட் ஜெனரலாக எடுத்துக்கிறப்ப வீனஸ் திருமணத்துக்கான கடவுள் அல்லது கிரகம். அப்போ வீனஸ் தன்னுடைய புத்தியை நடத்துறதுங்கிறது 12/5க்கு அதிபதி 2ஆம் இடத்துல நின்று தன்னுடைய தசாபுத்தியை நடத்திட்டு இருக்கார். இப்போ கல்யாணம் நடக்குமா அப்படின்னா இப்போ நடக்காது. 2017 ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதியோட சுக்கிர புத்தி முடிஞ்சிருது. சுக்கிர புத்தி முடிஞ்சு சூரிய புத்தி வரும் அடுத்து. அது புனர்பூச நட்சத்திரம், குரு சாரம் வாங்கி நிற்கிறார். 7க்கு அதிபதியினுடைய சாரம் வாங்கி அவருடைய சேர்ந்தும் நிற்கிறார். அப்போ 2017 ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் 2018 ஜூன் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடியது சூரிய புத்தி புதன் தசையில். அந்த பீரியடில் திருமணம் நல்லபடியாக முடியும். 7ல் சனி உட்காந்துருக்கனாலையும் கொஞ்சம் காலதாமதமாகணும் இல்லையா, அதனால் இன்னொரு 8 மாதம் லேட் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் வரக்கூடிய வரன் உள்நாட்டிலேருந்து வருமா வெளிநாட்டிலேருந்து வருமானு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. வரக்கூடிய வரன் வெளிநாட்டிலேருந்து வர்றதுக்கான அமைப்பு தான் இருக்குது, தாய்நாட்டிலேருந்து வர்றதுக்கான அமைப்பு இல்லை. மற்றபடி நல்ல வாழ்க்கை அமையும். ஏன்னா லக்னத்தில் குரு உட்காந்துருக்கார், சூரியன் உட்காந்துருக்கார், புதன் உட்காந்துருக்கார். மதிமகன் சூரியன் குருவும் அமைந்திருக்கில் சீரேறு தனம் படைத்து புலவனாவான். நல்ல கல்வியாளனாகவும் பெரும் தனம் படைத்தவளாகவும் வருவா அந்த பொண்ணு, கவலைப்பட வேண்டாம். நன்றி லக்கி விஜா. அடுத்தது ராம் வெங்கி அப்படின்னு ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. சார் மெனி டைம்ஸ் ஐ ஆஸ்க்டு கைண்ட்லி ரிப்ளை ப்ளீஸ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ஐ ஆம் ஒர்க்கிங் இன் துபாய். Do I have opportunity to settle down outside India permanently or come back அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. அவங்க இப்போ துபாயில் ஆளாக்குறாங்கன்னே உட்காந்துருவோமா, இல்லை இங்கிட்டாவது திரும்பி ஊருக்கு வரணுமாங்கிற மாதிரியான கொஷின். ஒரே கொஷின் தான். திருவாரூரில் பிறந்திருக்கீங்க. 1968ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி 7:50 எங்கப்பா 7:50 AM, அதாவது காலையில் நேரத்தில் பிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. திருவாரூரில். ரிஷப லக்னம், விருச்சக ராசி, அனுஷ நட்சத்திரம். சார் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தின்படி இப்போ நடந்துகிட்ருக்கிறது சுக்கிர தசை நடந்துகிட்ருக்கு, அதில் குரு புத்தி நடந்துகிட்ருக்கு. சுக்கிரன் லார்ட் ஆஃப் அசன்டன்ட் அப்படிம்பாங்க, லக்னாதிபதி. அவர் போய் 12ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். 12ஆம் இடத்ததிபதி லக்னத்திலே உட்காந்துருக்கார். 12ஆம் இடத்ததிபதி லக்னகேந்திரத்தில் உட்காந்துருக்கிறதுங்கிறது வலுவான அமைப்பு. அதுக்கு தான் பலன் சொல்கிறேன். பயனரு கோணந்தண்ணில் 12 குடையோன்னிற்கில் செயமுறு வேறு நாட்டில் ஜீவனம் என்பர் மாதேனா. அப்போ தாய்நாட்டில் நிற்கிறதுக்கான அமைப்பு இல்லை, வெளிநாட்டில் தான் இருப்பீங்கிற மாதிரியான அமைப்பு. சுக்கிரதசை ஃபுல்லாகவே அப்படித்தான். சுக்கிரதசை ஒரு 20 வருஷம் நடக்க வேண்டிய தசை. அதுக்கப்புறம் சூரிய தசை ஒரு 6 வருஷம் நடக்கும். தட் இஸ் 2026 ஏப்ரல் வரைக்கும் சுக்கிரதசை.
அதுக்கப்புறம் 2032 ஏப்ரல் வரைக்கும் சூரிய தசை. 2 தசையுமே நீங்கள் வெளியில் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ டெஃபினெட்லி வி கேன் கம் த கன்க்ளூஷன் தட் யூ வில் பி செட்டில் டவுன் பெர்மனெண்ட்லி இந்த ஓவர்சீஸ் கண்ட்ரீஸ்னு முடிச்சிடலாம். அதான் ராம் வெங்கிக்கு. அடுத்தது வந்து அஜய் ஜேபி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. அஜய் ஜேபி கொடுத்துருந்தது என்ன கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, ஐ நீட் ப்ரிடிக்ஷன் ஃபார் மை ஃப்ரெண்டு ஹூ ஆர் வெயிட்டிங் ஃபார் மேரேஜ், ப்ளீஸ் ஹெல்ப் டு நோ ஒய் தெர் இஸ் டிலே ஃபார் தெம். ஒன் ஆஃப் தெம் பார்ன் இன் ஹரிஷ்னு கொடுத்துட்டு அவர், அதாவது 2 ஃப்ரெண்டு கேட்டிருக்கீங்க. பரவாயில்ல, அதாவது உங்களுக்கு கேட்கணுங்கிறத விட என்னுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க பாருங்கள். உண்மையிலேயே இட்ஸ் அது என்ன சொல்லுவாங்க, ரேர் இந்த மாதிரி கேட்குறது. அஃப்கோர்ஸ் ஹரிஸுக்கு என்ன கேட்டிருந்தீங்கன்னா 1982 டிசம்பர் 6, ரைட். ஃபஸ்ட்டு வந்து முன்னால் இருந்து போட்டு வச்சுருந்துருக்கேன். ஜெகதீஷ் ஜெய் கணேஷுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிடுவோம். ஜெய் கணேஷுக்கு வந்து 1982 டிசம்பர் 6ஆம் தேதி பிறந்திருக்கார். 8:55 AM காலையில் நேரத்தில் பிறந்தது வந்து வெள்ளூரில் பிறந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இவருக்கு ஏன் திருமணம் லேட் ஆகுது, எப்போ கல்யாணம் நடக்கும், அதான் கேள்வி. இவருக்கான லக்னமாக வந்திருக்கிறது தனுசு லக்னம், ராசியாக வந்திருக்கு சிம்ம ராசி, நட்சத்திரம் மக நட்சத்திரம். சந்திரன் வந்து சந்திர தசை நடத்திக்கிட்டு இருக்கார், செவ்வாய் வந்து புத்தி நடத்திட்டு இருக்கார். சந்திரன் வந்து அஷ்டமாதிபதி, அவர் வந்து 9ஆம் பாவத்தில் உட்காந்து தசை நடத்துகிறார். அது கல்யாணத்துக்கு தடை செய்ய போகிறதில்ல. அதே சமயத்தில் செவ்வாயினுடைய புத்தி நடந்துட்டு இருக்குது. செவ்வாய் வந்து லக்னத்துக்கு 5-12க்கு அதிபதி, 2ஆம் பாவத்தில் போய் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். அதுவும் உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய சாரம் வாங்கி. சூரியன் பாக்கியாதிபதி தான் 12ல் நிற்கிறாரு. அதனால் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நடந்துட்டுருக்கிற செவ்வாய் புத்தி முடிகிறதுக்குள்ளே இவருக்கு திருமண பாவம் கைகூடிரும். சரி, ஏன் லேட் ஆகுது, அதுக்கான பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டால் 7ல் ராகு இருக்குது, 2ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய், 2க்கு அதிபதியான சனியும் உச்சம். அந்த 2 காரணங்களுமே வந்து திருமணம் லேட் ஆகிறதுக்கான ஒரு காரணம். அது இல்லாமல் 7ல் ராகு நிற்கிறதுங்கிறது திருமணம் லேட் ஆனதுக்கான காரணம். பட் அஃப்கோர்ஸ் இனி லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஸோ அந்த வகையில் திருமணம் நல்லபடியாக முடிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாதகர் நல்லா சம்பாதிப்பாருங்க, நல்ல யோகக்காரன், நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுவாப்புல. அதாவது ஏகமாக 7-2 உண்மையாய் உச்சமாட்சி, 7ஆம் இடத்ததிபதியோ அல்லது 2ஆம் இடத்ததிபதியோ ஆட்சி பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ உட்காந்தா இங்கே தெரியும். 2க்கு அதிபதியான சனி உச்சம் பெற்ற நிலையில் தான் நிற்கிறார். ஏகமாக 7-2 உண்மையாய் உச்சமாட்சி, வாகு கேந்திரமும் கோணவன் சசினோ குற்றால், வாகனம் பூமி செல்வம் வல்லனர் குடும்பனாகி, போக வாக்கியமும் பெற்று புதல்வரும் தீர்க்கம் உண்டாம். அப்போ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பார், குழந்தை குட்டியெல்லாம் கிடைக்கும், நல்ல பொருளாதார வளர்ச்சியோடையும் பழைப்பார். அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஜாதகம்னு சொல்லலாம். நன்றி ஜெய் கணேஷ். ஜெய் கணேஷ் கூட இன்னொருத்தருக்கு போட்டிருந்தீங்க, அவருக்கு நான் போட்டேனான்னு ஞாபகம் இல்லை, போடலை. ரைட், அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். ஹரிஷோடையதை ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து கீழே இருக்கிறத மட்டும் போட்டு மேலே இருக்கிறத விட்டியம் போல் இருக்குது. அஜய் ஜேபி நன்றி. அடுத்தது வந்து ராஜேஷ் டி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னால் கொடுத்துருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா வினு கார்த்திக் அப்படின்னு ஒரு நண்பர் கொடுத்துருந்தாரு. அவர் ஜெனரிக்காக நிறையா கொஷின் கேட்டிருந்தாங்க. அதை வந்து நம்ம ஒரு வீடியோவாகவே பண்ணலாம், அதனால் அந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதனால் வினு கார்த்திக்குடைய அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஜெனரிக் வீடியோவாகவே வந்துடும். அதுக்கடுத்ததாக வர்றது ராஜேஷ் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அவங்க என்ன கொடுத்துருந்தீங்கன்னா, சார் திஸ் வீக் ஆல்சோ யூ டிசப்பாயிண்டட் மீ, ஐ ஆம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி பெயின்ஃபுல் பிகாஸ் ஆஃப் நாட் கெட்டிங் ரிப்ளை ஃப்ரம் யூ. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே நான் தெரில. எப்படின்னா எல்லா பேர்த்துக்கும் பதில் சொல்லணுங்கிற ஆர்வம் இருக்குது சாமி, ஆனால் அந்த ஆர்வத்துக்கு வந்து நம்ம செயல்படுத்துறதுல பலவிதமான தடங்கல்கள் இருக்குல்ல. நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற இந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு செட் ஆஃப் ஹாரோஸ்கோப்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு திருப்பியும் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் மறுபடியும் போட்டு இப்போ திருப்பியும் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் டைம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதனால தான் வந்து கொஞ்சம் முன்னும் பின்னுமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான காரணம். பை காட்ஸ் கிரேஸ் இன் ஃபியூச்சர் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், கொடுக்கலாம். சரியா? இப்போ எல்லாத்துக்கும் அந்த இதை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் பெயின்ஃபுல் ஆகிறதுங்கிறது வந்து நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியலை. எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதில் கொடுத்துருந்தீங்க, அதாவது ரிப்ளை ஃப்ரம் யூ இஃப் யூ டோன்ட் லைக் மீ செட் ஃப்ராங்க்லி சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒன்றும் பிடிக்கலன்னா ஓப்பனாக சொல்லியா, நான் தரமாட்டேன்னு சொல்லி அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க. அப்படி இல்லை, அதாவது ராஜேஷ் டி அப்படிங்கிறவர் வந்து கமெண்ட் கொடுத்துருக்கார். இவர் கமெண்ட்டுக்கு சொல்லக்கூடாது அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது சார், இப்போ சொல்லிட்டேன், ஓகேவா? அடுத்தது, அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வீக் ரிப்ளை டு மை ப்ராப்ளம் அபவுட் மை மேரேஜ் டைமிங். பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எதை கேட்குறாரு, கல்யாணத்தை தான் கேட்குறாரு. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா?
தஞ்சாவூரில் பிறந்திருக்கீங்க. போன வாரம் தஞ்சாவூரில் தான் சார் பொழுதே போச்சு. எல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மா தவறுனதில் வந்து எல்லா கடையெல்லாம் அடைச்சிருந்தாங்கல்ல. ஞானம் ஹோட்டலில் தான் அந்த ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இருந்தது. அங்கே தான் ரூம் இருந்தது. அதனால் அப்படியே ஓடிடுச்சு. போன வாரத்தில் அப்படி போச்சு. எனவே நீங்கள் பிறந்தது வந்து 1987 அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி 7:47க்கு பகல் நேரத்தில் பிறந்தது. தஞ்சாவூரில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இதில் கேள்வி வந்து உங்களுடைய மேரேஜுங்கிற பாயிண்ட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிறது. இப்போ நடந்துட்டு இருக்கிறது குரு தசையில் ராகு புத்தி நடந்துட்டுருக்கு சார். குரு லக்னத்துக்கு 7ல் தனித்து நிற்கிறார். அந்தணன் தனித்து நிற்கில் அபகீர்த்தி மெத்த உண்டு, அந்தணன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டுங்கிறான். அப்போ லக்னத்துக்கு 7ல் குரு தனிச்ச நிலையில் நின்னதுங்கிறதுனால குரு தசையில் கல்யாணம் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, துலா லக்னத்துக்கு முழு பாவியாக குரு வருவார். 3-6க்கு அதிபதி. அவர் போய் 7ல் நின்று ரெட்ராகேட் ஆகி அஸ்வினி நட்சத்திரம் சாரம் வாங்கி கேதுவும் 12ல் நின்று அப்போ கல்யாணம் நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் குடும்பமெல்லாம் நடத்த முடியாது, குஸ்தி தான் நடத்த முடியுன்ற மாதிரியான அமைப்பு வரும். அதனால் தேவையில்லாமல் குஸ்தி ஓட வேண்டாம்னு தான் ஆண்டவன் வந்து கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போது உங்களுக்கு திருமணத்துக்கான அமைப்புங்கிறது குரு தசையில் கிடையாது. குரு தசை வந்து 2017 மே 14ல் முடியுது. அப்போ கம்மிங் மே வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் சனி தசை ஸ்டார்ட் பண்ணட்டும். சனி தசை வந்து 2 விதமான சேஞ்சஸ் கொடுக்கும். ஒன்று, உங்களுக்கு தொழில் ரீதியான சேஞ்சஸையும் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு திருமணத்துக்கான அமைப்பையும் கையில் கொடுக்கும். அப்போ சனி தசை திருமணத்தை கொடுத்து குழந்தை குட்டிகளை கொடுத்து 4க்கு அதிபதிங்கிறதுனால சொத்து சுகத்தையும் கொடுப்பார். அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல ஒரு தசையாக சனி தசையை எடுத்துக்கலாம். குரு தசையை விட சனி தசை உங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும். சரியா? மை டாட் சஃபரிங் ஃப்ரம் ஃபிட்ஸ் ப்ராப்ளம் அண்ட் மை மம் சஃபரிங் ஃப்ரம் knee pain problem, and please reply whether we can go up in the life or not. I am requesting you badly to see my comment and replies are please அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. எனவே இதில் வந்து குரு தசையில் ராகு புத்தி நடக்கிறது. உங்கள் தகப்பனாருடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா 7-10க்கு அதிபதி குரு வக்ரமாகி நிற்கிறார். ராகு 10ல் நிற்கிறதுங்கிறதுனால நரம்பு சம்பந்தமான கோளாறுகளை அவருக்கு கொடுத்துருக்கு. அதை செவ்வாய் பார்க்குறதுங்கிறது வந்து கொஞ்சம் குருஷியலாகவே கொடுத்துருக்கு. இந்த குரு தசை முடிஞ்சு சனி தசை வந்துச்சுன்னா நிச்சயமாக உங்கள் அப்பாவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அவருக்கு அட்டமாதிபதி, அவர் வந்து 6ஆம் இடத்துல மறைகிறார் தகப்பனாருடைய ஸ்தானத்துக்கு. அப்போ சனி மறைகிறது யோகம். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லலாம். பாவர்கள் மறைய பங்க நேராதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் சனி 6ல் இருக்கிறதுங்கிறது யோகங்கிறதுனால உங்கள் தகப்பனாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கான ஃபிட்ஸ் ப்ராப்ளம்ங்கிறது வந்து 2017 மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம், தட் இஸ் மேவை விட்ருங்க, கம்மிங் ஜூன் ஆன்வர்ட்ஸ் ஹி வில் பி ஃப்ரீ ஃப்ரம் ஹிஸ் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய நிலை. சரி, அம்மாவை பொறுத்த வரைக்கும் நீ பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. 4க்கு அதிபதி தாய்ஸ்தானம், அவருக்கு அதிபதி 11ஆம் பாவத்தில் தான் மாந்தியோடு உட்காந்துருக்காரு. அம்மாவுக்கு நீ பெயின் எல்லாம் ஜரி கட்டுறதுங்கிறது ரொம்ப சிரமம் பாப்பா. வண்டி மாடல் பழசு, அதனால் மெயின்டெனன்ஸ் செலவு வரத்தையும் செய்யும். கட்டை போய் காடு சேர்ந்ததும் கால் வலி கம்ப்ளீட்டாக நல்லா போயிடும்னு வேணால் சொல்லாமே தவிர ஒரு 3 மாதத்தில் நல்லா போயிடும், 6 மாதத்தில் நல்லா போயிடும்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் அந்த முழங்கால் வலி இல்லை. ஸோ டில் த எண்ட் ஆஃப் யர் லைஃப் டைம் இட் வில் பி கண்டினியூட். என்ன அதனுடைய அந்த பர்சன்டேஜ் ஆஃப் பெயின் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன மாறிட்டே இருக்கும். நீங்கள் தொடர்ந்து வைத்தியம் பார்க்குற மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடும்னு நான் சொன்னேன்னா உங்களை வந்து தப்பாக கைட் பண்ணுறேங்கிற மாதிரியான அர்த்தம் ஆகிடும். இதுதான் தாயினுடைய நிலை. நன்றி ராஜேஷ் டி. இப்போ வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறது எனக்கு சிரமம் இல்லை, அந்த நோக்கத்தில் நான் இல்லை அப்படின்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்க இல்லையா? ரைட். சங்கரேஸ்வரி பொன்னம்பலம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க அனுப்பிச்சிருந்தீங்க. குட் மார்னிங் சார், ஐ ஹவ் ஸ்டார்டட் டு வாட்ச் யுவர் வீடியோஸ் ஃப்ரம் ஆகஸ்ட் 2016 அண்ட் யுவர் வீடியோஸ் ஆர் வெரி எக்ஸலண்ட் அண்ட் கைட் மீ டு லேர்ன் அஸ்ட்ராலஜி ஈஸிலி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஜோசியம் சொல்லி கொடுக்கலாம் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சவே சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் அது உங்களுக்கு கற்றுக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. God has given good wisdom to do this art. I wish you a long and prosperous life. நன்றி. Last week I posted this comment. Unfortunately I couldn't get reply. My son is Kumar. Date of birth is March 20, 2015. இருங்க அதையும் கையில் எடுத்து வச்சுருவோம். March 20, 2015. Born time is 3:02 PM அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. பர்த் பிளேஸ் திருநெல்வேலி தமிழ்நாடுன்னு கொடுத்துருந்தீங்க. மை சன் இஸ் ஹேவிங் மாஸ் கன்ஜங்ஷன் இன் த 4 planet in the 9th house from லக்னம். அதாவது 9வது வீட்டில் சந்திரன் சூரியன் செவ்வாய் கேது எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க. 2 planets are retrograde. ஜூபிட்டர் உச்சம் இன் லக்னம் கடகா. ஆமாம், ஜூபிட்டர் உச்சம் இஸ் ரெட்ராகேட் அண்ட் சாட்டன் இஸ் ஆல்சோ ரெட்ராகேட் இன் 5th house ஃப்ரம் லக்னம். ஸோ 5ஆம் இடத்துல சனி ரெட்ராகேட் ஆகியிருக்கார். லக்னத்தில் வந்து குரு ரெட்ராகேட் ஆகி நிற்கிறார். லக்னா லார்ட் இஸ் மூன் அண்ட் டே ஆஃப் பர்த் இஸ் அமாவாசை.
அமாவாசையில் வேறு பிறந்திருக்காரு. இந்த அமாவாசையை பற்றி சொல்லல, பர்சனல் வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். அமாவாசைங்கிறது வந்து சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருக்கிறது. அமாவாசையில் பிறந்தால் திருடனா பிழைப்பாம்பாங்க, அப்படிலாம் கிடையாது. அமாவாசையில் பிறந்தால் திருடனா பிழைப்பான்னு சாஸ்திரம் சொல்லலை. சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து ஒரு கட்டத்தில் இருந்தால் அதுதான் அமாவாசைங்கிறது. அப்போ அந்த அமாவாசையில் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்துருக்கையில் பிறந்த ஜாதகர்களுக்கு பலன் எப்படி சொல்கிறாங்க தெரியுங்களா? கதிரோடு மதியும் கூடி, கதிர்னா சூரியன், மதினா சந்திரன். கதிரோடு மதியும் கூடி கலந்தொரு ராசி நிற்க, சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ஒரு ராசிக்குள்ளே உட்காந்துருக்கணும். கதிரோடு மதியும் கூடி கலந்தொரு ராசி நிற்க, துதிபெரு உலகில் வந்தோன் சூட்சும கருவியாலும் அதிவித பாஷாணங்கள் அமைத்திடும் வல்லோனாகி விதியுடன் இருப்பனின்னோன் மேன்மையாய் அறிவுள்ளானே. நான் நல்ல புத்திசாலியாக வரணும்னு யோகம் சொல்லுன்னு சொல்லி வச்சிருக்கான். அதனால் அது பிரச்சனை இல்லை. அமாவாசைங்கிறது டஸ் லக்னாஸ் லார்டு ஹேஸ் பவர் ஹியர்? எஸ். லார்ட் ஆஃப் அசன்டன்ட்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து லூனார், அவர் வந்து இதில் மீனத்தில் உட்காந்துருக்கார். மீனத்துக்கு அதிபதியான குரு வந்து லக்னத்தில் உட்காந்துருக்கார். அப்போ ஜூபிட்டர் அண்ட் லூனார் ஹேஸ் இன்டர்சேஞ்சு தம்செல்ஸ், இது பரிவர்த்தனைன்னு வேறு. அப்போ சந்திரன் லக்னத்தில் ஆட்சி, குரு வந்து 9ல் ஆட்சி. அப்போது பாக்கியத்தில் குரு இருக்கிறது. ஈவன் அவர் வக்ரமாகவே இருக்கட்டும், அரைதரும் பாக்கியத்தில் அந்தணன் இருக்க வையோன் விரையுடன் கூடிய தான் வெட்புற பார்க்குமேனும் குறைவிலானால் உன் கேந்திர கோணத்திலே இருக்க நிறைகதிரோனும் பார்க்கில் நிகரிலா வாகனம் உண்டாம் என்றான். நல்ல ஜாதகமா. அதே மாதிரி லக்னாதிபதி வந்து லக்னத்தில் உட்கார்றாருல, சீவனில் சுபரே வாழ சீரியர் நோக்க கூட பாவர்கள் பார்க்க வெய்யோன் கண்ட பனி போலாகும் ஆவதே ஆயுள் தீர்க்கம் அறிவில் மன்னவன் ஆவான்னா. அப்போ புத்திசாலியாக படைக்கணும்னு யோகம் இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க. அடுத்தது வந்து டஸ் லக்னா லார்டு எஸ் அ பவர் ஹியர் அண்ட் மெர்குரி இஸ் ஆல்சோ இந்த 8th house. இருண்டு போகுது. அதனால் என்ன இருக்குது? திஸ் கன்ஜங்ஷன் ஆஃப் பிளானட் அண்ட் retrograde of 2 planets with above லக்னா டீடைல்ஸ் will affect his life anywhere. How is life and education? 9ல் குரு இருக்கிறதுங்கிறதே பெரிய விஷயந்தான். அதனால் லைஃப் வில் பி பீஸ்ஃபுல், நத்திங் டு ஒரி அபவுட் இட். அப்பார்ட் ஃப்ரம் தட், நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதாவது as per the test tubes topic, Jupiter is in the retrograde, உச்சம் and வக்ரம், and Saturn retrogression is in the 5th house and Mars is in the 9th house. Will this Jupiter and Saturn affect after his marriage for getting child in future? அது நியாயமான கேள்வி. ஏன்னா புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ரெட்ராகேட் ஆகி லக்னத்தில் உச்சமாகிறார். 5ஆம் இடத்துல சனி நின்று அவரும் ரெட்ராகேட் ஆகிறார். அப்போ வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்குறது நல்ல கொஷின். பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த சனியை குரு பார்த்துறார். ஈவன் அவர் வக்ரமாக இருந்தாலும் பரிவர்த்தனை யோகமானதுக்கப்புறமும் சனியை குரு பார்ப்பார். அது மட்டும் இல்லாமல் பரிவர்த்தனையில் லக்னத்தில் லக்னாதிபதி வந்து உட்காந்துடுறார். அந்த லக்னாதிபதி ரொம்பவே ஸ்ட்ராங்காக நின்றுறார். 2வது ராசியை குரு பார்க்குறார். இந்த காம்பினேஷன் எல்லாமே எதை காமிக்குதுன்னா, ஏன்னா 5க்கு அதிபதி வந்து தனக்கு 5ஆம் இடமான 9ஆம் இடத்துல நிற்கிறார் செவ்வாய். அதனால் எடுத்ததும் ஆண் வாரிசு கிடைக்கணும், அப்புறம் பெண் வாரிசு கிடைக்கணும்னு அமைப்பு இருக்குது. இவனுக்கு வாரிசு வர்றதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ கவலையே பட வேண்டியதில்லை. சங்கரேஸ்வரி பொன்னம்பலம் அம்மா, நன்றி. அடுத்தது வந்து ட்ரூத் அப்படின்னு சொல்லி உண்மை அப்படின்னு ஒரு நண்பர் கொடுத்துருந்தீங்க. குட் மார்னிங் ஐயா அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. கீழே வந்து கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் சுவிட்சர்லாந்து அப்படின்ட்டு இருந்தீங்க. நன்றி. அடுத்தது வந்து பத்மநாதன் சாரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. ஹை சார், மை நேம் இஸ் சரவணன். ஐ எம் ஃப்ரம் பெனாங், மலேசியா. ஐ எம் யுவர் பிக் ஃபேன். ஐ ஆல்ரெடி சென்ட் மை கொஷின்ஸ் டு யூ மெனி டைம்ஸ், பட் ஐ டிடன்ட் ரிசீவ் எனி ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் யூ. But is okay. Maybe you are busy. I hope you will respond to my question this time அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அதாவது இன்மை ஜாதகம் கேது is in the 2nd place and 8th place is ராகு. I am really worried about this. நியாயமான கேள்வி. இருங்க எடுத்துருவோம். பரமானந்த் சாராங்கிற ஐடியில் சரவணன் கொடுத்துருக்கீங்க. சரவணன், in your horoscope in the 2nd place Ketu has placed and also Rahu has placed in the 8th house conjunction with the sun அப்படிங்கிறது அதில் பாயிண்ட். Currently I am really suffering with debits and when can I have release? Can you tell about Sukran Dasa? Is it work for all rasis? Can you tell how it will be works in my Jadagam? Below is my birth detail. Saravanan, 1982, June 15th, 5:24 p.m. Birth place is Kulim, Kedah. ப்ளீஸ் அட்வைஸ் சார், தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ரைட், எனிவே தேங்க்யூ சார். இதில் என்ன கொடுத்துருந்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகம் வந்து விருச்சிக லக்னம், மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். சரி, 2ஆம் இடத்துல கேது உட்காந்துருக்கார். இப்போ கேது மகாதசை நடந்துட்டுருக்கு. அப்புறம் என்ன செய்வார்? அவர் விட்டு திருப்புன்னு திருப்பிடுவார். அப்போ அந்த கேது 2ல் வந்து நிற்கிறதுங்கிறதுனால கேதை போல கெடுப்பான் இல்லைன்றான் இல்லையா, ஒரு சுக்கரன் சாரம் வேறு வாங்கி நிற்கிறார் இல்லையா, அதனால் வாக்கு நாணயத்தை காப்பாற்றுறதுக்கு சிரமப்பட்டு இருப்பீங்க. வாஸ்தவம் தான், இல்லைன்னு இல்லை.
இது எப்போ முடியுது? 2018 செப்டம்பர் 11ல் முடியுது. எப்போ ஆரம்பிச்சிச்சு கேது பகவான்? 2011 செப்டம்பரில் ஆரம்பித்தது, 2018 செப்டம்பர் 11ல் முடியுது. அப்போ 2018 செப்டம்பர் 11 வரைக்கும் உங்களுக்கு இந்த டஃபஸ்ட் டைம் போயிட்டே இருக்கும். இதை சரி கட்டலாம் தெரியுமா? அதுக்கு பரிகாரம் உண்டு. எப்படி பரிகாரம் உண்டுன்னா, கேதுவை ஆஃப் பண்ணுறதுக்கு பிள்ளையாரத்தையும் பிடிக்கணும். ராகுவை ஆஃப் பண்ணுறதுக்கு எப்படி துர்க்கையை பிடிக்கிறீங்களோ அது மாதிரி கேதுவுக்கு பிள்ளையாரை பிடிக்கணும். பிள்ளையார் பெல்ட் கட்டியிருப்பார். என்ன கட்டியிருக்காருன்னு பாருங்கள், பாம்பத்தையும் பிடிச்சி கட்டி வச்சுருப்பார். அப்போ அதுக்கு பலன் சொல்லலை தான் சொல்கிறான். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகம் மூர்த்தியானின் பொற்பதம் பணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை. அப்போ வசதி வாய்ப்புகள் பெறுகிறதுக்கு, மனக்கவலை தீர்றதுக்கும் கேது தசை நடக்குதுன்னா, கேது பிரச்சனையில் இருக்குன்னா நீங்கள் பிள்ளையாரை கெட்டியாக பிடிச்சாலே போதும். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா அப்படின்றான். ஸோ அந்த வகையில் கேது 2ல் நிற்கிறனால நீங்கள் பிள்ளையாரை பிடிங்க. பிள்ளையார் கரெக்டான ரிசல்ட் கொடுப்பார். ஏறானை காவலுரை எண்ணானை கன்றழைத்த போரானை கன்றுதனை போற்றினால் வாராத புத்தி வரும் பத்தி வரும் புத்திரர் உற்பத்தி வரும் சத்தி வரும் சித்தி வரும் தான்னா. அப்படி சித்தி விநாயகனை கையில் பிடிச்சிங்கன்னா நீங்கள் எண்ணிய காரியம் சித்தி ஆகணுன்ற மாதிரியான அமைப்பு. செவ்வாய்க்கிழமை பிள்ளையார் கோயிலுக்கு போங்க, ஒரு தீவம்பருத்தி வைங்க. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. பால், இளநீ, பன்னீர், தண்ணீர், குங்குமம், சந்தனம், விபூதி, இப்போ பூவு, அருகம்புல், எது உங்களுக்கு கிடைக்குதோ, எது அங்கே இருக்குதோ, எது உங்களால் முடியுதோ அதை வாங்கி கொடுங்க அர்ச்சனைக்கு, அதாவது அபிஷேகத்துக்கு. அது ரொம்ப நல்லது. இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. பட் கேது தசையோட உங்களுக்கு சுக்கிர தசை ரொம்ப நல்லாயிருக்கும். காரணம் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்காருங்கிறது உங்கள் ஃபீலிங்காக இருக்கும். அப்படி கிடையாது. சுக்கிரன் வரையில் ஒரு இடமாற்றம் வந்துடும் உங்களுக்கு. அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் சுக்கிரன் 6ல் நிற்கிறார். அது மட்டும் இல்லாமல் குரு பார்க்குறார் அந்த சுக்கிரனை. சுக்கிரன் குருவை பார்த்து குரு சுக்கிரனை பார்க்குறார். அசுர குருவும் தேவகுருவும் நேராக பார்த்துக்கிறாங்க. கொள்ளுனர் குருவும் வெள்ளி கூடிட பிறந்த பாலன் தெள்ளிய வித்தையோடும் ஜீருரு மனையாளோடும் ஒள்ளிய குணங்கள் செல்வம் ஓங்கிடும் தனமும் கீர்த்தி உள்ளவன் என்று மிக்க உரைத்திடு உலகின் ஒர்க்கேனா. லோகத்தில் பிரமாதமாக பிழைக்கணும்னு யோகம் சொல்லுன்றியான், சுக்கிரன் தசைக்கு சொல்லலை. அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. சுக்கிர தசை ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? நன்றி பரமானந்த் சரவணன். அடுத்தது தானேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. தானேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. தானேஸ் வணக்கம் ஐயா, தேங்க்யூ ஃபார் ரீட் மை கமெண்ட்ஸ் அண்ட் ரிப்ளை. முதவே படிச்சிருக்கோம் நம்ம அதை. ரொம்ப நன்றி ஃபார் த கிளாரிஃபிகேஷன். ஒன் மோர் ரெக்வஸ்ட் ஐயா, ப்ளீஸ் டூ எ ஜெனரல் வீடியோ அபவுட் தசாபுக்தி. பண்ணுவோம். தசாபுக்தியும் கோச்சாரம்னா என்னங்கிறத ஒரு விரிவான ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். நிச்சயமாக அந்த வீடியோ வரும். அடுத்தது ஒன் மோர் ரெக்வஸ்ட் ஐயா, ப்ளீஸ் சி ஃபார் மை ஒய்ஃப். ஷீ இஸ் மிதுனம் ராசி அண்ட் திருவாதிரை நட்சத்திரம், மிதுனம் லக்னம், டேட் ஆஃப் பர்த் 27 August 1989, 2:34 AM, born in Pera, Malaysia. Can she do a business or work for others now? No job satisfaction for her. Thank you அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இதுக்கு பதில் என்ன சொல்லலாம்னா, லக்னமாக வந்திருக்கிறது உங்கள் மனைவிக்கு மிதுன லக்னம், மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் தான். இப்போ நடந்துட்டுருக்கிறது சனி தசையில் சுக்கிர புத்தி நடந்துட்டுருக்கு. சனீஸ்வரன் லக்னத்துக்கு 7ல், சுக்கிரன் 5-12க்கு அதிபதி 4ஆம் இடத்துல நிற்கிறார். அப்போ இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்கா அப்படிங்கிறதான் இதில் கேள்வி. சனி பகவான் லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் ரெட்ராகேட் ஆகி நிற்கிறார். அதுவும் அஷ்டமாதிபதி. ஒரு பக்கம் பாக்கியாதிபதி அது இருக்கட்டும், ஆனால் அஷ்டமாதிபதியும் அவர் தான். அதனால் சனி தசையில் இவங்க சொந்த தொழில் பண்ணுறதுங்கிறது டெஃபினட்டாக பண்ணக்கூடாது. டில் த எண்ட் ஆஃப் 2027 December 20. ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட், 2027 December 20 வரைக்கும் நடக்கக்கூடிய டைம் சனி தசை. டில் த எண்ட் ஆஃப் சனி தசை ஷீ ஷுட் நாட் டூ எனி டைப் ஆஃப் ஓன் பிஸ்னஸ். இன் கேஸ் இஃப் ஷீ ரெடி டு டூ த பிஸ்னஸ் தென் ஷீ வில் லூசஸ் ஹர் மணி. அதனால் அது செய்யக்கூடாது. பட் ஈவன் தோ தெர் இஸ் நோ ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேர் யூ ஹவ் ஒர்க்கிங் தேர், அப்போது இந்த ரீசன்ட் டேஸ் இட் வில் பி சேஞ்ச்டு. த ஜாப் வில் பி சேஞ்ச்டு இன் த நியர்பை. எப்போது கம்மிங் இருங்க, அதையும் கிளியராகவே சொல்லிடுறேன். ராகுல மாறிடும். ரைட். November 29 ஆன்வர்ட்ஸ் அந்த பொண்ணு வேலையை இடம் மாற்றணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. At any circumstance the administration will not ready to terminate her, but she will be ready to leaving from there. அதனால் அந்த பொண்ணு வெளில வந்துடுவான். நவம்பர் மாதம் 29க்கு அப்புறம் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. பட் சொந்த தொழில் வேண்டாம். நன்றி தானேஷ். அடுத்தபடியாக ரம்யா மகேஷ் அப்படின்னு ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. இருங்க வரேன். ரம்யா மகேஷுக்கு டியர் சின்னராஜ் சார், ஒண்டர்ஃபுல் ஒர்க், காட் பிளஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. நன்றிம்மா. ஐ ஹாவ் எ கொஷின் ஃபார் யூ. இட்ஸ் ஃபார் மை ஹஸ்பண்ட்.
ஹஸ்பண்ட் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருந்தீங்க 1984 February 2nd 1:30 PM சென்னையில் பிறந்திருக்காங்கன்னு கொடுத்துருந்தீங்க. he current job is quite stressful, though he is been working on site from many years. I want to understand or know how his career growth and development would, or can he start business in future. when will we blessed with child. இந்த கொஷினை முன்னால் ஓட்ட அதை தூக்கி பின்னால் ஓட வேணாமாம்மா, என்னம்மா பிள்ளை. அதாவது குழந்தை எப்போ கிடைக்குங்கிற கேள்வியை போட்டுட்டு அதுக்கப்புறம் கணவரை பற்றி அவருடைய பிஸ்னஸை பற்றி கேட்குறது இல்லையா. எனிவே இப்போ நடந்துட்டு இருக்கிறது குரு தசையில் கேது புத்தி நடந்துட்டு இருக்குமா. ரிஷப லக்னம், உங்களுக்கு மகர ராசி, திருவோண நட்சத்திரம். திருவோணம்ங்கிறது பெருமாளுடைய நட்சத்திரம்மா. அப்போ மகேஷ் உங்களை மார்பிளையே வச்சு சமைப்பார். எங்கே போனாலும் தூக்கி பொண்டாட்டியை தோளில் வச்சுக்கிட்டே சமைக்கிறான்ல சிலர், அது மாதிரி உங்களை ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக குடும்பத்தில் வச்சுருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. பட் நீங்கள் தான் பொசுக்குன்னு கோவப்படுவீங்க. தொட்டதுக்கெல்லாம் கோவம் வரும், தொடாதுக்கும் சேர்த்து கோவம் வரும். அதனால் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்றாங்க. ஆழ்வாரா ஆண்டாளா ஏதோ ஒன்று இருக்கட்டும், ஆனால் நீங்கள் கோவத்தை மட்டும் கொஞ்சம் குறைங்க, நல்லாயிருக்கும். அடுத்தது இப்போ குரு தசையில் கேது புத்தி நடந்துட்டுருக்கம்மா. குரு பகவான் லக்னத்துக்கு 8ஆம் பாவத்தில் மூல நட்சத்திரம் கேது சாரம், 7லேயே கேது உட்காந்துருக்கார் புதனுடைய சாரம். ஸோ புதன் கேதுல வேலைக்கு ஆகாது. இது புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 2017 மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பீரியட் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான டைம். 2019 முடிகிற வரைக்கும் அந்த டைம் இருக்குது. ஸோ நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சி போயிடும். அதுவும் கிடைக்கிறது பொம்பளை பிள்ளை கிடைக்கணும்னு இருக்குது, அதுக்கப்புறம் ஆம்பளை பிள்ளை வரணும்னு இருக்குது. வரட்டும், ஒன்றா பெற்றுக்கிடுவோம், பொறுமையாக தானே வைக்கணும். அதனால் அது அப்படி. சரி, அடுத்தது நீங்கள் கொடுத்துருந்தது கணவருடைய ஜாதகத்தை கொடுத்துருந்தீங்க. கணவருடைய ஜாதகத்தின்படி இப்போ குருவில் கேது நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன். குருவில் கேது முடிஞ்சு குருவில் புதன் நடக்கலை எப்படி இருக்கும். அப்போ குரு பகவான் 8ல் ஆட்சி பெற்று கேதுவனுடைய சாரம், புதன் உத்திராடம் சூரியனுடைய சாரம், புதன் கேது குருவில் கேது முடிஞ்சதுக்கப்புறம் சுக்கிரன் 8ஆம் பாவத்தில் போய் உட்காந்துருக்காரு. சுக்கிரன் லக்னாதிபதி, அவர் 8ல் நின்னாலும் 8க்கு அதிபதி ஆட்சி. சுக்கிரன் பூராடம் சுயசாரம். ரைட், நோ ப்ராப்ளம். அதாவது ஃப்யூச்சரில் இவர் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான அமைப்பு இருக்குமா. இப்போ இவர் பார்த்துட்டு இருக்கிறதுல ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது மாறிடும். அதுக்கு ஒரு கம்பெனியெல்லாம் மாற வேண்டியதில்லை. 2017 மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் he will get the job satisfaction in the existing job itself. அதனால் மே வரைக்கும் வேறு ஒன்றும் கிளிக்க வேணாம், கேலண்டரை மட்டும் கிழிச்சு விட சொல்லுங்கள் போதும். மேக்கு அப்புறம் வரக்கூடிய பீரியடில் இவருக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சி போயிடும். ஃப்யூச்சர் இவர் டெஃபினட்டாக சொந்த தொழில் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி he will be succeed very well in his career அப்படின்ற மாதிரியான அமைப்பு இதில் ஸ்ட்ராங்காக சொல்லலாம். நல்ல கணவர் கிடச்சிருக்காருமா. 4 வாட்டி கூப்பிட்டீங்கன்னா தான் ஒரு வாட்டி ஏன்னு கேட்பார். நீங்கள் எது கேட்டாலும் வாங்கி தருவார். ஆனால் ஒரு 7 வாட்டி கேட்கணும், அதுக்கப்புறம் தான் வாங்கி தருவார். அது மாதிரி நல்ல கணவர் கிடச்சிருக்கார். நீங்கள் சத்தம் போட்டு கேட்டிங்கன்னா கூட வராது, லேசாக அப்படி கண்ணில் தண்ணி வச்சிங்கன்னா அப்படியே கரைஞ்சிருவான் மனுஷன். அது மாதிரியான ஒரு ஜாதகர். அதனால் நல்ல கணவர் கிடச்சிருக்கார். உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். சரியா? நன்றி ரம்யா மகேஷ். அடுத்தது ஸ்டீஃபன் குணசீலன் அப்படின்னு ஒரு நண்பர் அனுப்பிச்சிருக்காங்க. சார், ஐ ஆம் வாட்சிங் யூ ஃபார் 2 years நவ். யுவர் சர்வீஸ் ஷுட் பி ரெஸ்பெக்டட் அண்ட் ஐ டோன்ட் சி எனிமோர் டூயிங் லைக் யூ அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ஏ வெரி குட் ஹார்ட், தேங்க்யூ அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. நன்றி சார். ஐ ஆம் நாட் கோயிங் டு லீவ் யூ டில் யூ ஆன்சர் மை கொஷின். அடம் பதில் சொல்லாமல் விட மாட்டேன்ன மாதிரி. கரெக்ட். ஐ ஹவ் ஆஸ்க்ட் அட்லீஸ்ட் 5 times பட் yet to get the reply. இப்போ கிடச்சிருச்சு சார் ரிப்ளை. இட்ஸ் ஓகே. வெதர் மை ஜாதகம் இஸ் ஸோ பேட். உங்கள் ஜாதகம் அப்படியெல்லாம் பேடெல்லாம் இருக்காது. 100% கெட்ட மனுஷனும் 100% நல்ல மனுஷனும் லோகத்தில் இருக்க முடியாது. யாரோ ஒரு சிலருக்கு கெட்டவங்க, ஒரு மகாத்மா காந்தியை நம்ம மகாத்மாங்கிறோம் நம்ம நாட்டில் இல்லை. ஆனால் பிரிட்டிஷ்காரன் என்ன சொல்லியிருப்பான், இந்த ஆள் ஒரு ஆள் இருந்து தாண்டா பெரிய மிஸ்ஸாக வந்துடுறான் நம்மளை அப்படின்ற மாதிரி ஃபீலிங்லாம் அவன் இருந்திருப்பான். ஸோ அந்த வகையில் 100% நல்ல மனுஷனுங்கிறது பகவானை தான் சொல்லணும். Sir, please give me an opinion at least this time. Please let me know, can I do business and if so what kind. My date of birth அப்படின்னு கொடுத்துட்டு 1982 செப்டம்பர் 4ன்னு போட்டிருந்தீங்க. இருங்க எடுத்துக்கிடுவோம். ஆமாம், 1982 செப்டம்பர் 4 6:15 PM அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் சென்னை. I am not fully satisfied with my job. Very hard. I have Venus and Sun combination in the 7th house. அது கூட அப்புறம் இருக்கட்டும். முதல் பாயிண்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ புதன் தசை நடந்துட்டுருக்கு. புதன் தசையில் ராகு புத்தி நடந்துட்டுருக்கு. புதன் லக்னத்துக்கு 8ல் போய் ஆட்சி ஆகி நிற்கிறார், உச்சமாகி நிற்கிறார். சரி, புதனுக்கு அடுத்து கேது வருவார்.
கேதும் 11ஆம் பாவத்தில் தான் உட்காந்துருக்கிறார். புதன் தசையில் இப்போ ராகு ஊற்றி நடந்துட்டு இருக்குது. ராகு 5ஆம் பாவத்தில் இருக்கார், திருவாதிரை நட்சத்திரம். ராகு முடிஞ்சு குரு முடிஞ்சு சனி. ரைட் சார், அதாவது தாராளமாக நீங்கள் தொழில் ஆரம்பிச்சுக்கலாம், ஆனால் இப்போ வேண்டாம். எப்போ ஆரம்பிக்கலாம் அதான் அடுத்த கேள்வி. ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் 2017 ஆகஸ்ட் 21க்கு அப்புறம் உங்களுக்கு குரு புத்தி ஆரம்பிக்குது. புதன் தசையில் குரு புத்தி வரையில் தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. புதன் வந்து லக்னத்துக்கு 8ல், குரு வந்து லக்னத்துக்கு 9ஆம் பாவத்தில் நிற்கிறார். பாக்கியத்தில் குரு நிற்கிறது யோகம். 9ல் குரு இருக்க, 1ல் புதன வாழ, அன்புடன் கதிரோன் நோக்க, அவனிகள் உதித்த மாந்தர் நுண்ணறி உடையர் என்றேன் ஒன்றிடம் திறன் படைத்து நன்னிறை அடைவராட்சி நல்கிடும் இயக்கத்தால் நான் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். அப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கிறத பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக ஆரம்பிக்கலாம். இன்னும் சொல்லணும்னா லக்னத்துக்கு 9ஆம் பாவத்தில் தான் சனி, ராசிக்கு 9ஆம் பாவத்தில் சனி நிற்கிறாரு. கணமுள்ள நவமாறு லாபம் 3 கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம் தனமுண்டு பிதிர்தோஷம் சத்ருபங்கம் தரணிதனில் பெயர் விளங்கும் நிதியும் உள்ளான் குணமுள்ள கருமத்தில் இருக்க நல்லான் கொற்றவனே வாகனமும் தொழிலும் உள்ளான்னா. அப்போ வாகனமும் தொழிலும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொந்த தொழில். என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு கொடுத்துருந்தீங்க அது நான் சொல்ல முடியாது இல்லையா. தெரிஞ்ச தொழிலை விட்டவனு கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனு கேட்டான்னு வாங்க. நீங்கள் ஒரு தொழில் ஒரு லிஸ்ட்டை காமிச்சு இதில் எதை நீங்கள் இப்போ நான் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் ஈஸியாக டிக் அடிச்சு விட்டுருவேன். அதனால் சுயதொழிலுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு உண்டு, தாராளமாக நீங்கள் செய்யலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக நீங்கள் கேட்டிருந்தது ஐ ஹேவ் வீனஸ் அண்ட் சன் காம்பினேஷன் இன் த 7th place. ஐ வாஸ் மேரீடு ட்வைஸ். கொடுத்து வச்ச மகராசியா, அதாவது 2 தடவை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இல்லையா. அதுலேயும் இன்னொரு பாயிண்ட் அடிச்சிருக்கீங்க பாருங்க. ஐ வாஸ் மேரீடு ட்வைஸ் வித் த சேம் கேர்ள். ஒரே பொண்ணை 2 வாட்டி பண்ணிட்டேன். அது கொஞ்சம் சோகமான விஷயந்தான். ப்ளீஸ் லெட் மீ நோ வெதர் மை 7th house இஸ் ஃபைன். 7ஆம் இடம் உருப்படியாக இருக்கான்னு பார்த்து சொல்லி அப்படின்ட்டுருக்கீங்க. ஹோப் திஸ் டைம் யூ ப்ரொவைட் மீ வித் சம் இன்சைட். லாங் லீவ்ஸ் ஆர் ஸ்டீஃபன் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ஸ்டீஃபன் 2 வாட்டி கல்யாணம் பண்ணுறதை பற்றி ஒன்றும் கவலையெல்லாம் பட வேண்டியதில்லை. ஆனால் உங்களுக்கு வந்து அதுவும் ஒரே பொண்ணை தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்கார். சுக்கிரன் 7ஆம் பாவத்தில் உட்காந்தா பிருகு சூத்திரத்தில் சொல்லுவான் காரகோ பாவன் அஸ்தி அப்படிமா. 7ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் உட்காரப்படாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் உண்டு. சரி, 7க்கு அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். அதனால் உங்களுடைய மேரேஜ் லைஃபுங்கிறது வந்து சாஸ்வதமானது, நிலையாக நிற்கும். சரி, மாந்தி கூட நிற்கிறார். அப்போ என்ன ஆகும், ஒன்று மனைவி தவறணும், இல்லாட்டி மனைவி கட்டியிருக்க தாலி தவறணும், ஏதோ ஒன்று. மொத்தத்தில் 2 வாட்டி தாலி கட்டியாச்சு. அதனால் இனி வந்து குடும்பத்தில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இப்போ நடக்கிற தசாவுத்தியை வெரிஃபை பண்ணின்னு சொல்லி போகிறேன். புதன் தசை நடந்துட்டுருக்கு, அதில் ராகு ஊற்றி நடந்துட்டுருக்கு. புதன் வந்து லக்னத்துக்கு அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி உச்சமாயிட்டார், அதனால் அது பிரச்சனை இல்லை. ராகு சுயசாரம், அதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்தது குரு வர்றார், அவரும் ரெட்ராகேட் கிடையாது, ராகு சாரம் தான் வாங்கி நிற்கிறார். ஸோ உங்களுக்கு ஃபேமிலியில் இனி ஃபர்தராக திருமணம் பண்ணுறதுக்கான யோகம் இல்லை. போதுமுங்க 2 வாட்டி வேணா பார்த்தா தான் என்ன. அதனால் திருப்பியும் கல்யாணம் பண்ணுறதுக்கான அமைப்பெல்லாம் இல்லை. உங்கள் லைஃப் வந்து ஸ்மூத்தாக ஓடும், கவலைப்பட வேண்டாம். சரியா? அடுத்தது ஐ எம் நாட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு வித் மை ஜாப், வெரி ஹார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அதாவது வேலை பழு அப்படிங்கிறது வந்து 5ல் ராகு நிற்கிறதுங்கிறதுனால இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது சார். அதாவது துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் நல்லெண்ணெய் தீபம் எவ்ரி டியூஸ்டே 3 to 4:30 ஆர் எய்தர் மார்னிங் ஆர் ஈவினிங், டைம் செட் ஆகலைன்னா அப்படி ஏதோ ஒரு டைமில் டியூஸ்டேயில் விளக்கு வச்சுட்டே வர சொல்லுங்கள். ஒரு 5 வாரம் வைக்க சொல்லுங்கள் சார். நிச்சயமாக உங்களுடைய ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடச்சி போயிடும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, யூ வில் நாட் பி ஏபிள் டு கண்டினியூ த எக்ஸிஸ்டிங் ஜாப். டெஃபினெட்லி இட் வில் பி சேஞ்ச்டு ஆஃப்டர் 2017 ஆகஸ்ட் 21 ஆன்வர்ட்ஸ். ஸோ அதிகபட்சம் ஆகஸ்ட் வரைக்கும் இங்கே கண்டினியூ பண்ண போகிறீங்க. ஆஃப்டர் தட் த ஜாப் வில் பி சேஞ்ச்டு ஆட்டோமேட்டிக்கலி வித்தவுட் எனி எஃபர்ட் இன் யுவர் சைட் ஆர் அதர்வைஸ் யூ வில் சேஞ்ச் த கம்பெனி. ஸோ எனி ஒன் ஆஃப் த மேனர் த ஜாப் வில் பி சேஞ்ச்டு இன் த ரீசென்ட்லி. அப்போ இன்னும் ஒரு 8 மாதம் இருக்குல்ல, அது போட்டும், அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிறத பார்ப்போம். அது வரைக்கும் துர்க்கைக்கு விளக்கு வைக்க சொல்லுவோம். சரியா? 5 வாரம் வச்சா போகிறோம். நன்றி ஸ்டீஃபன் குணசீலன். அடுத்தது வந்து மகேஷ் பத்ரி நாராயணன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தீங்க. சார், ஐ ஹவ் வாட்ச்டு ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் யுவர் வீடியோஸ். யூ ஆர் டூயிங் அன் அமேசிங் ஜாப். ஐ ஹேவ் அ கொஷின் ஃபார் யூ விச் இஸ் ரிகார்டிங் மை டாட்டர். her date of birth is 2015 March 19th அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இருங்க எடுத்துக்கிறோம். 2015 March 19th அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. 2:01 PM அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. பிறந்தது வந்து சென்னையில் வந்தது அப்படின்னு சொல்லி. மை கொஷின் இஸ் she is moon in the 8th house. some say it's பாலாரிஷ்டா. சந்திரன் 8வது வீட்டில் இருக்கார், அதனால் அது பாலாரிஷ்டமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் சன் கேது அண்ட் மார்ஸ் இந்த 9th house. ஆமாம்.
9th verse, and I am little worried. Kindly throw some light about her speech, education of and life in general அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. I have been contacting you from very long time அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. Please reply when you find time. Waiting for your reply in the next comment. God bless you அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இதில் வந்து சார் மகேஷ் பத்ரி நாராயணன் வந்து லக்னமாக வந்திருக்கிறது, அதாவது உங்கள் பொண்ணுக்கு லக்னமாக வந்திருக்கிறதுங்கிறது வந்து கடக லக்னம், ராசி வந்து கும்பராசி, நட்சத்திரம் சதய நட்சத்திரம். லக்னாதிபதி 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கான். அதனால் பாலாரிஷ்ட தோஷம் வந்துருன்னு கிளப்பி விட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன காரணம்னு சொல்கிறேன் கேளுங்க. 8ஆம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு, சும்மா இல்லை, கூட புதனோட உட்காந்துருக்காரு. புதனும் சந்திரனும் சேர்றதுக்கு தான் ஒரு யோகம் சொல்கிறான் பாருங்கள். அன்புல மதிமால் கூடி. மதினா யார்? சந்திரன். மால்னா நெடுமால்னு சொல்கிறது புதனைத்தானே சொல்லுவாங்க. புதனைத்தான் விஷ்ணு கிரகம்னு சொல்லுவாங்க. பச்சைமா மலை போல் மேனி பவழவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆழும் அச்சுவை தரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. திருமங்கை ஆழ்வார். அப்போது அந்த புதன், அப்பேற்பட்ட புதனோட சந்திரன் சேர்றார். அன்புல மதிமால் கூடி அவனியில் உதித்தவாளன் இன்புறு வார்த்தை சீலன் எழில்தன மக்கள் வெண்டீர் தன்பதி அதினர் கூடி சர்க்குண யோகியாகி தென்புட கீர்த்தியோங்க சீர்புகழாக வாழ்வான். பேரோடையும் புகழோடையும் வாழ்கிற பிள்ளைங்க. அதை போயிட்டு எனக்கு என் பிள்ளைக்கு ஆயுசு பலம் இருக்கா, பாலாரிஷ்ட தோஷம் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. லக்னத்தில் குரு உட்காந்துருக்காரு. அதுக்கு எடுத்துக்கங்க. சீவனில் சுபரே வாழ சீரியர் நோக்கக்கூட பாவர்கள் பார்க்க வெய்யோன் கண்ட வனிபோல் ஆகும் ஆவதே ஆயுள் தீர்க்கம் அறிவில் மன்னவன் ஆவான். சரி, இன்னொரு வகையில் எடுத்துக்கலாம். கோலிக லக்கணத்தில் குருவுர வவனி நல்லோர் சாலவும் பார்க்கில் மேலான் தண்டிகை மருவும் வாகாய். லக்னத்தில் குரு இருந்தால் அப்பேற்பட்ட யோகம். அதனால் இதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தால் போதும். அதே மாதிரி கன்னியில் ராகு உட்காந்துருக்கார். எப்பேற்பட்ட யோகம். ஆமேடம் எருது சுறா நண்டு கன்னி 5 இடத்தில் கருணாகம் அமையுமாயின் பூமேடை மேல் துயிலும் ராஜயோகம் பொருந்துருவான்னா. யோக வாக்கியத்துக்கு வலுவாக இருக்குது. ஸோ பாப்பாவுக்கு கல்வி நல்லாயிருக்கும். அதுவும் சுக்கிரன் 10ல் உட்காந்துருக்காரு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசலாம் அதுக்கு மட்டுமே. எது 10ல் மேஷத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்காரு பாருங்க, அதுக்கு மட்டுமே. அப்பேற்பட்ட யோகத்துக்காரி. அதனால் இந்த ஜாதகம் வந்து யோக ஜாதகம் தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோன்னு என கேட்டதான்னு எடுத்துக்கலாம். உங்கள் பொண்ணு அந்த அளவுக்கு பேர் வாங்கிடுவா, கவலைப்பட வேண்டாம். உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. பாரதியார் சொன்ன மாதிரி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு சொல்லிட்டு, இது சும்மா ஒரு பில்டப்புக்காக உயர்வு நவிர்ச்சி அணியில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக கீழே ஒரு வரி போட்டான் பாருங்கள். உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைன்னு. நம்ம நிஜமாலுமே சொல்கிறேன். நீங்கள் நாளைக்கு பார்த்துட்டு உங்கள் பொண்ணு வளர்ந்து வரையில் சொல்லுவீங்க. நன்றி சார். நன்றி மகேஷ் பத்ரி நாராயணன். இருங்க, டைம் எப்படி போயிருக்குன்னு பார்ப்போம். அப்படி போயிடுச்சு, அரை மணி நேரம்லாம் தாண்டி போயிடுச்சு. சரி இருக்கட்டும், இந்த மிச்சம் இருக்கிறதையும் முடிப்போமே. அதாவது ரமேஷ் குமார் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ஜோதிட சிங்கத்திற்கு வணக்கம். அருமை அருமை. இப்படியே எல்லாரும் தட்டேத்தி தான் அப்படி கின்னுன்னு ஆயிரும். அதாவது மனுஷன் மயங்காத ஒரே ஒரு, எல்லா விஷயத்துக்கும் எல்லாரும் மயங்காமல் இருக்கான். சிலர் தங்கத்தை பார்த்தா அப்படியே மெல்ட் ஆயிடுவாங்க, சிலர் வந்து பணத்தை பார்த்தா மெல்ட் ஆயிடும். ஆனால் புகழுக்கு மயங்காதவன் இருக்கவே மாட்டான். புகழுங்கிறது வந்து அது புகழ் போதைன்னே சொல்கிறான். அது மாதிரியான ஒரு அமைப்பு. அதனால் நீங்கள் சும்மா சாதாரணமாலே கூப்பிட்டாலே போதும். நம்ம சிங்கம்லாம் வேணாம், அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ரைட். ஏன்னா குளிக்கவே குளிக்காதுங்க சிங்கம், அது தெரியுமா உங்களுக்கு. அதே மாதிரி சும்மா தான் படுத்து கிடக்கும், என்னமே செய்யாது. அதாவது பகல் நேரத்தில் ஊரம் படுத்தே தான் கிடக்கும். அதுவும் ஆண் சிங்கம் வந்து வேட்டைக்கும் போகாது. இருக்கிற வீட்டுக்காரம்மா விரட்டி விட்டு அதை அதிகாரம் பண்ணிக்கிட்டே தான் வண்டியை உருட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால் அது பிரச்சனை இல்லை. இருக்கட்டும் ஒரு பக்கம். ரமேஷ், இப்போ உங்களோடதை பார்த்துருவோம். 1987 மார்ச் 22 பிறந்திருக்கீங்க. மாலை 5:25 பெரம்பலூரில் பிறந்திருக்கீங்க. கல்யாணம் எப்போ நடக்கும்? நான் துபாயில் இருக்கேன். ஊரில் எப்போ செட்டில் ஆவேன்? என்ன தொழில் பண்ணலாம்? நல்ல கேள்வி. இதோட முக்கியமான கேள்வி என்ன இருக்க போதில்ல ரமேஷ்? இருங்க வரேன். உங்களுக்கு வந்து லக்னமாக வந்திருக்கிறது சிம்ம லக்னம், தனுசு ராசி, மூல நட்சத்திரம் சார். இப்போது நடந்துட்டு இருக்கிறது சூரிய தசையில் சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்குது. சூரியன் லக்னத்துக்கு 8ல் போய் மறைஞ்சிருக்கார். இப்போல்லாம் உங்களை யாரும் இருகரம் நீட்டி வரவேற்கவெல்லாம் இல்லை, இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு. அதனால் பேசாமல் அங்கேயே தானே இருங்க. எங்கே துபாயிலே தானே இருங்க. எவ்வளோ நாளைக்கு தான் துபாயில் இருக்கிறது? அப்படி ஒரு பாயிண்ட். எனக்கு எப்பயுமே வந்து நம்ம ஊரில் தான் கிராமத்தில் சொல்லுவாங்க, கழுதைக்கு நினைப்பா அருகங்காட்டு மேலேயே இருக்கியான்னு. அது இந்த பொதி சமைக்கிற நேரத்துலையும் வந்து நல்ல மேவு எங்கே இருக்கும், அந்த வரப்பில் அருகம்பில் நிறையா பார்த்தோமே அப்படின்ற ஐடியாலே தான் இருக்குமா. அது மாதிரி நீங்கள் சம்பாதிக்க போய் அங்கே உட்காந்துருந்தா கூட நம்ம ஊரை பற்றின, பெரம்பலூரை பற்றின சிந்தனை வந்து நிறையா இருக்கும். இப்போத்தான் பெரம்பலூர் ரொம்ப பிடிக்கும், பிடிச்சதை விட வெளியில் போனதுக்கப்புறம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 2017 ஜூன் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் சூரிய தசை சார் உங்களுக்கு.
சூரிய தசை முடிஞ்சுட்டு அடுத்தது சந்திர தசை வருது திருப்பினாப்பில். இந்த சந்திர தசையில் நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுவிட்டு ஏற கட்டிவிட்டு ஊருக்கு வந்துடலாம்ன்ற மாதிரியான ஐடியாவில் தான் நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் நீங்கள் இங்கே வந்து இருக்க மாட்டீங்க. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் இங்கே வந்து இருக்கிறதுக்கான அமைப்பு இல்லை. மனசில் கல்மையில் எழுத்து மாதிரி எழுதிருங்க. என்ன காரணம்னா, நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்தா பிஸ்னஸ் சரியாக வராது. இப்போ சரியா, நீங்கள் இன்னும் வந்து வெளியிலேருந்து சம்பாரித்து ப்ராப்பர்ட்டியெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் மறுபடியும் நீங்கள் வெளில போகிற மாதிரியான அமைப்பு தான் இருக்கும். எப்போ எம்பிட்டு காலம்தான் வெளில இருக்கிறது அப்படின்னா, மனசு இறுக்கமாக வச்சுக்கிறீங்களா? சொல்லிடட்டுமா? 2027 ஜூன் 28 வரைக்கும் நீங்கள் வெளியில் தான், சந்திரதசை முடிகிற வரைக்கும். இல்லை நான் ஊருக்கு வந்துடுவேன் அப்படின்னாலும் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு சீச்சி இந்த பழம் புளிக்கும், நான் மறுபடியும் வெளியிலேயே போயிட்டு வரேன்ட்டு நீங்கள் கிளம்பிடுவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் சொந்த தொழிலும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஊரில் செட்டில் ஆகிறதுக்கான அமைப்பு இல்லை. ஊரில் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது. ஸோ சொத்து பத்தை வாங்கி போட்டுவிட்டு ரிலாக்ஸ்டாக சுற்றிட்டு இருங்க. அதுதான் சரியாக இருக்குமே தவிர, மற்றபடி வந்து இங்கே வந்து தொழில் பண்ணி ஜெயிக்கிறதுங்கிறதுக்கான அமைப்பு இப்போதைக்கு இல்லை. அப்போ எப்போத்தையும் வர்றது அப்படியே வெளியிலேயே சுற்றிக்கிருக்க சொல்றியா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. 2027 ஜூன் 28 அப்புறம் ஒன்ஸ் ஃபார் ஆல் சந்திர தசை should be finished and then the Mars Dasa will be started. And that time onwards you can do the own business in your home country அப்படின்னு வந்துடும். அதனால் அப்போ 2027 ஜூனில் அதை பற்றி யோசிக்கலாம். அது வரைக்கும் சொந்த தொழிலை பற்றியும் யோசிக்க வேண்டாம், சொந்த ஊரை பற்றியும் யோசிக்க வேண்டாம். இப்போ தான் யோசிப்பார் ரமேஷ், இவங்கள்ட்ட கேட்காமலே இருந்திருக்கலாமே, நான் பாட்டுக்கு போய் செட்டில் ஆகிருப்பேனே அப்படின்ற மாதிரி. இருக்கட்டும் சார், என்னவோ அதை சொல்லித்தானே ஆகணும். அதனால் அடுத்தது சஞ்சீவ்குமார்னு ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. வாழ்க வளர்க உமது புகழ், திருப்பணி தொடர்க. எனக்கு ஒரு பொது கேள்வி குருவே. நமது ஜாதகத்தில் இருக்கின்ற தோஷங்கள் நமது சந்ததியினருக்கும் தொடரும் என்று ஒரு ஜோதிடர் என்னிடம் கூறினார். அது உண்மையா? உண்மை என்றால் அந்த தோஷத்தை நம்முடனே கழித்து கொள்ள என்ன செய்ய வேண்டும் ஐயா? நன்றி அப்படின்னு. இதுக்கு வந்து நான் அப்போவே பதில் போட்டேன். ஏன்னா இதில் எனக்கு படித்ததுமே உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. என்னங்க இப்படி போட்டிருக்காரு, அதாவது முன்னோர்கள் செஞ்சபடி நம்மளுக்கும் சேர்ந்து வரும் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு கிடையாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, அதுதான் நான் அதில் போட்டிருந்தேன். போட்டிருக்கேன் பாருங்கள். நமது பாவங்களும் புண்ணியங்களும் நம்முடனே தொடருமே அன்றி முன்னோர் செய்த பாவம் என்பதோ அல்லது பிள்ளைகளை பாதிக்கும் என்பதோ உண்மை என்று நிச்சயமாக கிடையாது. டெஃபினட்டாக கிடையாது. அப்படி வந்து எந்த கிரந்தங்கள்லையும் இல்லை. பேற்றை தவம் சற்றுமில்லாத என்னை பிரபஞ்சம் எனும் சேற்றை கடைய வழிவிட்டவா, செஞ்சடா அடாவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனேன்னு கந்தர் அலங்காரத்தில் கொடுத்தாங்க பாருங்க. அதில் கூட நம்மளுடைய பாவங்களை பற்றி தான் சொல்கிறாங்களே தவிர, நம்மளுடைய புண்ணியங்களை பற்றி தான் சொல்கிறாங்களே தவிர, நம்ம முன்னோர்கள் பண்ணது இந்த பக்கமும் வரேன், அது உங்கள் தாத்தேன் பாட்டேன் ஏதோ கோயில் சொத்தை தின்றுப்பாயன் அதனால் உனக்கு புள்ள இல்லாமல் இருக்கியான்னு பாருங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்குமே தவிர, ஆனால் சாஸ்திரம் அப்படி சொல்லலை. ஸோ எந்த ஒரு ஆன்மா தான் செய்யக்கூடிய நல்லது கெட்டதுகள்லாம் அவங்க பின்னால் தான் வருமே தவிர, அதை விட்டுட்டு இவங்க வாரிசு அதனால் அவங்க பின்னால் போகிறேன் அப்புறம் இவங்க பின்னால் வரேன்னாக்க இந்த செயின் சிஸ்டம் மாறாமல் இல்லை வரும். அப்படி கிடையாது. ஒரு பிறப்பில் வந்து உயர்வான இடத்துல பிறந்தவர், அது வந்து குலத்தில் வர்ணாசிரமத்தில் அல்லது வந்து வசதி வாய்ப்பில் எதுலேயோ ஒன்றில் உயர்வான பிறந்தவர் இன்னொரு பிறப்பில் தாழ்வாக பிறக்கலாம். தாழ்வாக பிறந்த ஒருத்தர் இன்னொரு இடத்துல உயர்வாக பிறக்கலாம். அதனால் இந்த செயின் வந்து மாறி மாறி தான் வரும். அதனால் அது எங்கள் தாத்தையும் செஞ்சது பாட்டையும் செஞ்சதுங்கிறது வந்து அது என்ன சொல்லுவாங்க, ரீல் வேணால் சொல்லலாமே தவிர அதெல்லாம் உண்மை கிடையாது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் தேங்க்ஸ் கொடுத்துட்டீங்க. நன்றி ஐயா. வாழ்க வளர்க உமது புகழ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. நன்றி சார். அடுத்தது மகேஷ் குமார் கே அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தீங்க. வணக்கம் அண்ணா, என்னுடைய முந்தைய பதிவில் என் திருமணத்தை பற்றி கேட்டிருந்தேன். நீங்கள் எனக்கு மார்ச் 7, 2017 மேல் திருமணம் நடக்கும் என்று சொல்லி இருந்தீர்கள். என்னுடைய பதிவுக்கு பதில் சொல்லியதற்கு மிக்க நன்றி அண்ணான்னு கொடுத்துருந்தீங்க. நன்றி. நான் சிறுவயதிலிருந்தே நாங்கள் பார்த்த அநேக ஜோதிடர்கள் நாங்கள் எதை பற்றி கேட்டாலும் கடைசியில் சொல்வது உங்கள் மகனுக்கு 30 வயது அல்லது அதற்கு மேல்தான் திருமணம் செய்ய வேண்டும், அதற்கு முன் செய்தால் டைவர்ஸ் ஆகிவிடும் என்பது. ஒரே போர்டு, நெத்தி அடி போ, 30க்கு மேலே கல்யாணம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இருங்க வரேன். டைவர்ஸ் ஆகிவிடும் என்பது. டைவர்ஸ் ஆகிட்டா கூட 11th December 1987 பிறந்ததுன்னு கொடுத்துருந்தீங்க. 536 அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ஈரோட்டில் பிறந்தது. 7ஆம் அதிபதி சனி, 7ஆம் அதிபதி 6இல் இருப்பதால் இந்த தோஷமா அல்லது 7இல் சனி இருப்பதாலா? இதுவே எனக்கு திருமணம் செய்ய கொஞ்சம் பயமாகவும் இருக்கிறது. ஒரு விஷயம் தெரியுமா, கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பயமாக தான் இருக்கும். அதை தெரியும் பார்த்தா ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நம்மளையும் நம்பி ஒருத்தி வர்றேன்றாள் ஐயா, இது பெரிய விஷயந்தான் அப்படின்ற மாதிரி, என்னமோ நம்ம என்னத்தையோ சாதித்த மாதிரின்ற மாதிரி அப்படி ஒரு எண்ணம்லாம் வரும் கல்யாணத்தப்ப. வாஸ்தவம்தான். நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒன்றும் பயப்படாதீங்க. யாருதான் கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படாமல் இருந்திருக்காங்க? எல்லாருமே கல்யாணம் பண்ணுறதுங்கிறதும் உண்டு, கஷ்டப்படுறதுங்கிறதும் உண்டு. ஏன்னா மனைவிங்கிறது வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் இல்லையா? அவங்க 2 பேரும் ஒத்து போகிறதுங்கிறது வந்து சில விஷயங்கள் விட்டு கொடுத்து சில விஷயங்கள் முரண்பட்டு அப்படியெல்லாம் போனால் தான் அதான வாழ்க்கை. ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின் அப்படின்னா.
அதனால தான் பொண்டாட்டியை வந்து அவ்வளோ மென்மையாக வச்சுப்பாங்களாம். அவங்களுக்கு மனசு வந்து வலுவாக இருக்குங்க, ஆனால் உடம்பு வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அனிச்சமும் அன்னத்தின் தூபியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம் அப்படின்றார். யார்? வள்ளுவர் சொல்றார். அனிச்ச மலர் இருக்கு இல்லையா, அப்படி மூந்து வாத்தமும் ஆடுமா, அவ்வளோ மென்மையான அனிச்சம் பூவும். அன்னத்தின் தூவியும், அன்னத்தின் தூவிங்கிறது வந்து அன்னப்பறவைக்கு வந்து அந்த ரெக்கப்பட்டையில் வந்து அந்த இது இருக்கும், இறகு இருக்கும். அந்த இறகுல அதுவாக கீழே விழுகும்ல, அது அதாவது நம்மளாக போய் பிடுங்கி எடுக்கிறோம் பாருங்கள், அது கிடையாது. அப்படி பிடுங்கி எடுக்கிறதுனா மொத்தத்தையும் பிடுங்கி எடுத்து உடனே ஒரு தலாணி பெட்ஷீட்லாம் செஞ்சுருவாங்க. அப்படி இல்லை, அதுவாக கீழே விழுவும். அந்த முதிர்ந்து அதுவாக விழுகக்கூடிய அந்த இறகு அன்னத்தின் தூவியும். அந்த மாதிரி தானாக விழுகக்கூடிய, முத்தி விழுகக்கூடியதுங்கிறது வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும்னு அர்த்தம். அது அன்னத்தின் தூவிங்கிறது அந்த இறகு வந்து நடுநரம்பை விட்டுருங்க, பாக்கி இருக்கிறது எவ்வளோ மென்மையாக இருக்கும். அப்படியான மென்மையான அன்னத்தின் தூவியும் அனிச்ச மலரும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம். அப்படின்னா நெருஞ்சி முள் எப்படின்னா, இப்போ மற்ற முள் வந்து நட்டமான நினைத்தையும் குத்தும், இப்படி தலைகளாக இருந்ததுனால சைடில் எடுத்திருந்தாலும் குத்தாது. ஆனால் அந்த நெருஞ்சிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, அது எப்படி படுக்க வச்சாலும் குத்திரும் காலில். ஏன்னா 3 பக்கம் முள் இருக்கும் அதில். இந்த பிளம்பிங்கின் இடக்கை விதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி எல்லா பக்கமுமே வந்து ஒரு முள் நீட்டிக்கிட்டு இருக்கும். எங்கிட்டு காலை வச்சாலும் ஒரு முள் மேலே தான் நிற்கும், அதில் ஏற்றி விட்டுரும். அது மாதிரி மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம்னா, அப்படி பொண்ணுங்க வந்து அவ்வளோ சாஃப்டாக இருப்பாங்களாம். அந்த இதில் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி வரையில் தான் கொஞ்சம் தூரம் வந்ததுமே அவ்வளோதான், மதுரைக்கு இன்னும் எப்படி தூரம் போகணும்னு கேட்டுச்சான் அந்த அம்மா. அது மாதிரி இது இந்த அளவுக்கு வந்து மென்மையானவர்கள் அப்படின்ற என் பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நல்ல மனைவி தான் வருவாங்க. உங்களுக்கு ஏன் அந்த வார்த்தை சொன்னாங்கன்னு கண்டுபிடிப்போம். அதான அதில் மெயின். லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் சனி நிற்கிறார். 7ஆம் பாவத்தில் சனி நின்னாலே கல்யாணம் கொஞ்சம் காலதாமதமாக நடக்கணும், அது ஒரு பாயிண்ட்டு. 2வது வந்து சூரியனும் சனியும் சேர்ந்து 7ஆம் பாவத்தில் நிற்கிறாங்க. அந்த காம்பினேஷன் தப்பு அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்திருப்பாங்க. பட் இது வந்து ஏற்புடையதல்ல. என்ன காரணம்னா, அந்த 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ குரு பார்த்தா அது சரியாக போச்சு. குரு பார்த்தா கோடி குற்றம் நீங்கள். சரி, இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அதாவது 30 வயசுக்கு மேலே பண்ணாத்தையும் கல்யாணம், அதுக்கு முன்னால் பண்ணிங்கன்னாக்கு டைவர்ஸ் ஆயிரும்னா அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னா, ஒன்று கல்யாணம் பண்ணு சரியாக வரும், இல்லை பண்ணாத சரியாக வராது, 30க்கு அப்புறம் பண்ணிக்கலாம். அப்படி ஒரே போர்டாக இருக்கணும். அதாவது நான் ஒரே வெட்டுத்தான் 2 துண்டாக போயிடணும். அது மாதிரியான அமைப்பில் தான் சொல்லணும். எனவே அப்படி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் நிம்மதியாக இருங்க, நல்லபடியாக கல்யாணம் நடக்கும். யாம்பற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ன்றான்ல, அது மாதிரி நிச்சயமாக நல்லதொரு குடும்ப வாழ்க்கை அமையும், கவலைப்பட வேண்டாம். சரியா? ஏன்னா குடும்பாதிபதி மறையலை, 6க்கு அதிபதி 7ல் நின்னாலும் தப்பு கிடையாது. நல்ல குடும்பம் அமையும், நிம்மதியாக இருங்க. சரியா? அடுத்ததாக வந்து சரவணகுமார் ஜிஎம் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் அனுப்பிச்சிருந்தீங்க. வணக்கம் ஐயா, நான் உங்களுடைய யூடியூப் வீடியோவை கடந்த 4 வருடங்களாக பார்த்து வருகிறேன். அனைத்து பதிவுகளும் அருமை மற்றும் விளக்கங்களும் அற்புதம். தங்களுடைய அனைத்து குரு பயிற்சி சனிப்பயிற்சி பலன்களும் எனக்கு சரியாகவே அமைந்தது. தாங்கள் காலசர்ப்ப தோஷம் மற்றும் யோகம் பற்றி விளக்கம் அளிக்கவும், காலசர்ப்ப தோஷம் ஜாதகனின் லக்னத்தின் பரல்களின் எண்ணிக்கை வயதில் காலசர்ப்ப யோகமாக மாறி பலன் தரும் என்பது சரியா? பயங்கரமாக சொருகிருக்கீங்க. இங்கிட்டு கொஸ்டின் ஆரம்பித்து அங்கிட்டு கொண்டு போய் சொருவி இங்கிட்டு வந்து ரைட். நான் கடந்த 7 ஆண்டுகளாக வீடு வாங்க முயற்சி செய்து வருகிறேன். ஆனால் என்னால் முடியவில்லை, அமையவில்லை. பணப்பிரச்சனை இல்லை. தயவுசெய்து நான் எப்பொழுது வீடு வாங்குவேன் என்று சொல்லுங்கள். இப்போ பேயின்னு ஒன்று இருக்கா இல்லையா, யாரும் பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, முதல்ல அதை சொல்லியா தெளிவா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இதுக்கு பதில் என்ன தெரியுமா? பார்ப்போம். முதல்ல வீட்டை பார்ப்போம், அதுக்கப்புறம் பரலை பார்ப்போம். வீடு சார், நீங்கள் வந்து 1982 நவம்பர் 6th பிறந்திருக்கீங்க. 12:35 AM தாராபுரம் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. சனி தசையில் ராகு புத்தி நடந்துட்டுருக்குது. ரைட்டு. சனீஸ்வர பகவான் லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தில், ராகு பகவான் லக்னத்துக்கு 12ஆம் பாவத்தில். அருமை. சரி, வீடு வாங்குறதுக்கு எவ்வளோ நாளாக? 7 வருஷமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி. சனி தசை, சனீஸ்வரன் 7, 8க்கு அதிபதி, 8மாதிபதி, சித்திரை நட்சத்திரம், செவ்வாசாரம். சரிங்க சார், சந்தோஷமான தகவல், கவலையே விடாதீங்க. நீங்கள் இப்போ வீடு வாங்க முடியாது. இதை சொல்கிறதுக்கு என்ன சந்தோஷமான தகவல் அப்படின்னா, இப்போ வாங்கிறதுக்கான தோதுவாது இல்லை உங்களுக்கு. அதாவது உங்கள் பேரில் வீடு அமையிறதுங்கிறது சனி தசையில் நடக்காது சார். அப்போ சனி எப்போ முடியுது? 2022 ஏப்ரலில் முடியுது. 2021 வரைக்கும் நடக்கிற டைம் வந்து நீங்கள் காலி இடம் வாங்குறதுக்கு வேணால் ட்ரை பண்ணலாம். அது நீ வாங்கிடலாம் அந்த டைம். அது வந்து 2017 வாங்கிடலாம். ஆனால் வீடு வாங்கிறதுங்கிறதோ அல்லது வீடு கட்டுறதுங்கிறதோ நீங்கள் வந்து மன வருத்தம் அடைய வேண்டாம். 2022 ஏப்ரல் 30க்கு அப்புறம் வரக்கூடிய டைம் வந்து புதன் தசை ஆரம்பிக்குது. புதன் தசையில் எப்படி அமையும் தெரியுமா வீடு வாசல்?
நீங்கள் ஒரு வீடு வாங்குறதுக்கு கட்டுறதுக்கு எனக்கு முடியுமா முடியாதா அப்படின்னு ஜோசியம் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க இல்லையா? ஆனால் இது அப்படி இல்லை. புதன் தசை ஆரம்பிக்கட்டும். 17 வருஷம் புதன் தசை. ஈவன் ராகுவோட சாரத்தில் தான் நிற்கிறாரு. 17 வருஷம் புதன் தசை. சொத்து வாங்க, இடம் வாங்க, கட்டடம் கட்ட, வாடகை கூட, கமர்ஷியல் பில்டிங் எல்லாம் கட்ட பெரிய அளவில் சம்பாரிச்சிருவீங்க சார். நீங்கள் 1000 சதுரடியில் ஒரு வீடு வாங்குறதுக்கு யோசிச்சுட்டு அதுக்கு அமையலைங்கிற வருத்தத்தில் பேசுகிறீங்க. எத்தனையோ 1000 சதுரடி உங்களுக்கு அமையும். சரியா? நிச்சயமாக அமையும். நீங்கள் எங்கிட்டும் தூரமாகவும் போயிடுறதில்ல. தாராவரந்தையும் சுற்றி சுற்றி அங்கே தான் இருக்கீங்க. வருவேன், சங்கரண்ணாமலையம் வருவேன். வரையில் வந்து அது என்ன நீங்கள் நேராகவே என்ன சந்தித்து சொல்லுங்கள். சரியா? அப்போ மொத்தத்தில் வந்து 4க்கு அதிபதி சுக்கிரன் ஆகிய ஒரு வலுவாக ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வீடு வாசல் அமையும். நாடிய 4ஆம் தானம் நச்சுப ராசியாக தேடிய 4ஆம் கோலோன் சீரியருடனே கூடி பாடிய செவ்வாய்தானும் பதிந்திட அநேக கஷேத்திரம் கூடிய திரவியங்கள் குவிந்திடும் என்று சொல்லனா. சொத்து சுகம் நிச்சயமாக சேரும். அதுவும் இல்லாமல் வாகன வசதியும் சேரும். ஏன்னா வாகனகாரகன் சுக்கிரன் இல்லையா? சுங்கன் கேந்திரத்தில் ஆதல் சுகத்திரி கோணத்தாதல் தங்கிட புதனும் பார்க்க சதுரோடு வெள்ளி பார்க்க மங்கைக்கேள் வருவதாம்சம் மந்தனை ஏறி நின்றால் சங்கையாய் பிறந்த பிள்ளை சகல சாஸ்திரவானுமாம். நான் பேர்வுகளோடு பிழைக்கணும்னு யோகம் இருக்குதுங்க. கவலைப்படாதீங்க. ஒன்றுக்கு பல வீடு வாங்குறதுக்கு யோகம் இருக்குது. ஆனால் டைம் மட்டும் இழுத்துட்டு போகுது. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கங்க. நான் சொன்னது ஒன்றும் பெருசாக எடுத்துக்கணுங்கிறதுல செல்ஃபில் தூக்கி ஒரு ஓரமாக வைங்க. அன்னைக்கு தெரியும் 2022 ஏப்ரல் 30க்கு அப்புறம் புதன் தசை ஆரம்பித்து 17 வருஷம் நடக்கும். 17 வருஷம் புதன் தசையும் யோக தசை தான் உங்களுக்கு. சரியா? வரட்டும், பார்த்துக்குருவோம். நன்றி சரவணகுமார் ஜிஎம். இருங்க, இப்போ எவ்வளோ டைம் ஆச்சுன்னு பார்ப்போம். போதும், 51 நிமிஷம் போயிருக்கோம்ல. இனிமேலும் பேசிக்கிட்டே போனோம்னாக்கா அப்புறம் அப்படியே டைம் இழுத்துக்கிட்டே போயிடும். சரி, இப்போ ரெண்டாவது நான் ஸ்டாப்பாக வேறு வர்றோம்ல, தண்ணி குடிக்கணும்ல, அதெல்லாம் இருக்குல்ல. எனிவே மொத்தத்தில் வந்து இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. வந்து கமெண்ட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு. இருந்தாலும் ரேண்டமாக தான் எடுத்துகிட்டே வந்துகிட்டே இருக்கேன். வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் முடிச்சு கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. அப்போது நமது நேயர்கள் ஆள் போல் தடைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.